வசுராஸ் ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பொரியலில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவ்வளோ பேருக்கு வெண்டைக்காய் அப்படியே அந்த கலர் மாறாமல் சூப்பராக பண்ண தெரியுன்றது தெரியல. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பர் ஃப்ரெஷ் வெண்டைக்காய், அந்த கலரே பார்க்க அவ்வளோ ஜம்முன்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த வெண்டைக்காவையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்லைஸ் பண்ண வேண்டாம், ஓரளவு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணால் போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டு, நோட் பண்ணிக்கோங்க, நல்ல கடுகு பொரியணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். அந்த பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனோம் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் 2 வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டாச்சு. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள், அப்புறம் இந்த வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். ஸோ அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டலாம். பரட்டிட்டு இதை தட்டு போட்டு சிம்மில் வேக விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் 2 டைம் இப்படி பரட்டி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் இல்லையா, அதனால். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளார 2 டைம் வதக்கி விடலாம் மூடி போட்டு. 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த குழப்பு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போது இன்னொரு டைம் மூடி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் இதை வதக்கி விடலாம். இப்போது இது உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அழகாக துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா பரட்டிக்கலாம். இது அவசியம் கிடையாது, தேங்காய் துருவல் சேர்க்காமலும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ எம்மையாக இருக்கும். பட் தேங்காய் துருவலும் போடலாம். ஸோ போட்டு சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வெண்டைக்காய் பொரியல் நல்லா பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் அருமையான காம்போ. தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, ரசம் சாதம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். வெறும் பூவாக்கு என் பசங்கள்லாம் வெண்டைக்காய் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸில் சட்பட் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஆசையாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.